ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்கீரையை வச்சு மிளகுத்தூள் வச்சு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக் தான் வந்து பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்துலாம் வாங்க. முருங்கைக்கீரையை வச்சு தான் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பச்சரிசி மாவு, இது பேக்கெட் மாவு தான். இது போல் வந்து ஒரு கப்பு இல்லைனா ஒரு கிளாஸில் கோபுரமாக எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்போவும் எடுத்துக்கிற கப்பு தான். இந்த கப்பு கரெக்டாக 150 கிராம் கரெக்டாக மாவு பிடிக்கும். இதில் 150 கிராம் மாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதை முதல்ல நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிறம் மாறாமல் நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணும். பச்சரிசி மாவை வறுத்து எடுத்து நல்லா ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கணும், நல்லா நைஸாக. அதில் இருக்கக்கூடிய அந்த கப்பிகள் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாவுகள் எல்லாம் வந்துடும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் நல்லா வந்து கோபுரமாக எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு கரெக்டாக 2 டீஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலையை நல்லா நம்ம பொடி பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் ஆக்கிட்டு ஜலிச்சு அரிசி மாவோட மிக்சிங் பண்ணிக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். கீரையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஜாரில் தண்ணிலாம் விடாமல் இந்த முருங்கைக்கீரையை போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கொஞ்சம் கொரப்பாக தான் வரும் நமக்கு. தண்ணிலாம் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதை நம்ம பச்சரிசி மாவோட நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கோபுரமாக எடுத்த பச்சரிசி மாவை இதில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா செவந்து நிறம் மாறக்கூடாது. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சூடு பறக்க நம்ம வறுத்து எடுத்து ஜலிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஜல்லடையில் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து 5 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ ஜலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி அதே போல் ஜலிச்சு வச்சுருக்கேன். அது கூடவே இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரையை இதோடு சேர்த்துருக்கேன் ஜாரில். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணி விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் நல்லா அடியில் இருந்த முருங்கைக்கீரைலாம் நல்லா வந்து அரைப்பட்டுடுச்சு, மேலே இருந்தது அரைப்படலை. அதனால் நான் ஒரு 1/4 கிளாஸுக்கும் குறைவாக வந்து தண்ணி கொஞ்சமாக வந்து நான் சேர்க்குறேன். நல்லா நம்ம கொரப்பாக தான் வந்து எடுக்கணுமே தவிர அதே டைமில் நமக்கு தண்ணியும் அதிகமாகிடக்கூடாது, நைஸாக போயிடக்கூடாது. சும்மா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் விட்டுருக்கேன். 1/4 கிளாஸ் கூட வேண்டாம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சமாக. இந்த மேலே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை ஃபுல்லாக வந்து நமக்கு நல்லா அரைப்பட்டு வரணும். இப்போ பாருங்கள், இதில் நல்லா பாதி அளவுக்கு நமக்கு நல்லா அரைப்பட்டுடுச்சு. நல்லா இந்த இலைகளே தெரியக்கூடாது. நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பொறுமையாக ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கொரப்பாகவும் வரும். அதே டைமில் நல்லா முருங்கைக்கீரை மசிஞ்சு வரும் நமக்கு. இப்போ இதிலலாம் தண்ணி சேர்க்க வேணாம். முதல்ல நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சமாக பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு மசிஞ்சு வந்ததுன்னா போதும். நம்ம மாவோடு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கும் போது நல்லா நமக்கு கரெக்டாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து நல்லா ஜலிச்ச மாவு, அரிசி மாவு வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இது கூட நம்ம வந்து கீரையை வந்து ஃபைனலாக தான் சேர்க்கணும். முதல்ல பொட்டுக்கடலை ஜலிச்சது, அதாவது வந்து நல்லா நம்ம பொடி பண்ணி ஜலிச்சது. எள்ளு வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க சீரகம் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், பொட்டுக்கடலை உட்பட மிளகுத்தூள் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட்டு எல்லாமே. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இந்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே. இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். மாவோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து முருங்கைக்கீரையை நம்ம சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மாவோடு நல்லா கலந்து விட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணது இதோட ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக இருக்கணும். இப்போ இது போல் ஒரு கரண்டியில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இதில் மிளகுத்தூளும் முருங்கைக்கீரையும் சேர்க்கறதுனால ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது பிள்ளைகளுக்கு. இப்போ இந்த மாதிரி கோல்டு டைம்லலாம் வந்து நம்ம இது போல் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக நம்ம மிளகு சேர்த்து செய்யும்போது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், அரைச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கைகளால் நல்லா உதிரியாக ஆக்கி விடணும்.
நல்லா வந்து ஏன்னா இந்த கீரையானது அங்கங்கே கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் இல்லாத மாவோடு நல்லா மேஷ் ஆகுற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விடணும். இப்படி நல்லா இப்படி பிடிச்சி நல்லா வந்து விடணும். நல்லா விட்டதுக்கப்புறம் தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நமக்கு நல்லா சாஃப்டாக, கொஞ்சம் வந்து டைட்டாகவே வேணாம், சாஃப்டாகவே கொஞ்சம் லூஸாகவே இருந்தாலே போதும். அப்போ தான் நமக்கு தட்டு வடை தட்டி வரத்துக்கு நல்லா அருமையாக இருக்கும். ஓரங்கள்லேருந்து விளிம்பு நல்லா உடையாமல் இருக்கும். எண்ணெயும் வந்து வலிக்காது. லூஸாக இருக்குது மாவு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வலிக்கும்ட்டு நினைக்கலாம், எண்ணெயும் வலிக்காது. லாஸ்ட் டைமும் ஒரு தட்டு வடை நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள் அதில். அதே டைம் மாவை நல்லா கைகளால் கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி தொளித்து கொஞ்சம் பொறுமையாக நல்லா லூஸாகவும் நல்லா சூப்பராக வந்து சாஃப்டாக வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாத்திரத்துலேயும் ஒட்டலை, நம்ம கையிலையும் ஒட்டலை பாருங்கள். ரொம்ப அருமையான கன்சிஸ்டன்சி. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சாலும் நமக்கு ஓரங்கள்லாம் அப்படியே வந்து உடஞ்சி வரும், நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் பாருங்கள், இந்த மெத்தடில் நம்ம வந்து மாவு பிசையும் போது ஓரங்கள் வந்து உடஞ்சி வராது, எண்ணெயும் வலிக்காது. கரெக்டான கன்சிஸ்டன்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம வந்து உடனே நம்ம ஆயிலில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எப்படி நான் தட்டுறதுன்னு சொல்லிட்டு இது ரெண்டாவது மெத்தடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு தட்டு வடை வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அந்த மெத்தடு வேறு, இப்போ நான் சொல்கிற மெத்தடு வேறு. மாவு நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி. இதை நல்லா வந்து பெரட்டி வெட்டி வச்சிட்டோம்னா மாவு நல்லா ஈரப்பதத்தோடு நல்லா மாய்ஸ்சரைசிங்கோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை முதல்ல சின்ன சின்ன பாலாக நம்ம உருண்டி எடுத்துட்டோம்னா நம்ம அழகாக வந்து கவரில் தட்டி அழகாக எண்ணெய் காஞ்சோடனே போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக உருண்டிக்கலாம் முதல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நான் மீடியம் சைஸாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த தட்டு வடை கொஞ்சம் நல்லா பெருசாக தான் நான் போட போகிறேன். மீதி மாவை இது போல் வந்து உருண்டி வச்சிடலாம். அந்த ஈரப்பதம் போகாமல் நல்லா மாய்ஸ்சரைசிங்கோடு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தட்டி எடுத்த பிறகு இதை நம்ம உருண்டி எடுத்துக்கலாம், இதே போல் சின்ன சின்ன பால்ஸாக. இப்போ ஒரு பால் வந்து நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கவரில் நல்லா 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பால் வந்து வச்சு இது போல் தட்டையாக ஆக்கிட்டு இந்த 3 விரலையும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து இந்த 3 விரலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து தட்டிக்கிட்டே வரணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தட். நமக்கு ஸ்டவ் ஆண்டு அப்படியே வந்து நம்ம தட்டு இது போல் போட்டுட்டு நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து கனமாக வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த முருங்கைக்கீரை நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்போது நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மொறுன்னு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நமக்கு கனம் இருந்தால் போதும். இந்த ஓரங்கள் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஃபோக்கில் லைட்டாக நம்ம குத்தி விட்டுட்டோம்னா கிறிஸ்பினஸ் ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா நடுவில் எழும்பிட்டு கொஞ்சம் சாஃப்டாகிடும். லேசாக வந்து குத்தி விட்டாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா ஹை ஃப்ளேமில் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து பொறுமையாக வந்து செவந்து வரணும். இது ஒரு கீரை தட்டு வடை பாருங்கள், எந்த அருமையாக வந்து வந்திருக்கு சூப்பராக. ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். ஒரு பக்கம் நான் 2 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விட்டுருக்கேன். இப்போ இதையும் வந்து திருப்பி விட்டுடலாம். இன்னொரு தட்டு வடை தட்டி போட்டிருக்கேன். இந்த தட்டு வடையில் நீங்கள் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா கடலைப்பருப்பு கரெக்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஒரு துணியில் நல்லா ஆற விட்டு இதோடு வந்து மாவோடு சேர்த்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும், கீரை வடை மாதிரியும் இருக்கும் தட்டு வடை மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் பருப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து பருப்பு சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால். ரொம்பவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பருப்பு சேர்த்தா. நமக்கு பாருங்கள், ஒரு கீரை தட்டு வடை ரெடி. எவ்வளோ மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொரு தட்டு வடையும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒவ்வொரு தட்டு வடை போடும்போது ஃபோக்கில் வந்து குத்தி விட மறக்காதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவதையும் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம எடுக்கும்போது ஜல்லிக்கரண்டியில் திருப்பி விட்டோம்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது பாருங்கள், நல்லா வந்து ஜென்டிலாக நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுவும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதையும் வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு நமக்கு. எண்ணெயும் நல்லா அதில் வந்து நின்றுடும், இறுகிடும் நல்லா. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் வந்து அருமையாக இங்கே பாருங்கள். நமக்கு முருங்கைக்கீரை மிளகு சேர்த்த அருமையான சூப்பராக கிளைமேட்டுக்கு ஏற்ற ருசியான மொறுமொறு தட்டு வடை நம்ம பார்த்தாச்சு. எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் உடச்சி காட்டுறேன் இதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து நல்லா தூளாகுது பாருங்கள். சூப்பராக மொறுமொறுன்னு
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இது போல் நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. பாய், தேங்க்யூ.